Hi friends, welcome to class 5 practicing chain stitch. போன கிளாஸில் நான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம அந்த செயின் ஸ்டிச் நம்ம ஒரே லைனில் போட்டிருப்போம். இதில் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக டேர்ன் பண்ணி டைரெக்ஷனை மாற்றி நம்ம எப்படி கரெக்டாக ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த முனை பகுதி இருக்குல்ல, அந்த எண்டு அதுதான் நமக்கு தேவை. அந்த எட்ஜஸ் 4 கார்னர் இருக்குல்ல, அதுதான் நமக்கு தேவை. இன்னொன்று நம்ம கார்னர்ஸ் இல்லாமல் இருக்கிறது சர்க்கிள். அதனால நான் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். உங்கள்கிட்ட சர்க்கிள் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி செல்லோ டேப்போட அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அது கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இன்னொரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இது நிறைய டேர்னிங்ஸ் இருக்க மாதிரி, அது டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் போகணும். ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது நம்ம எப்பயுமே ஒரே டைரெக்ஷனில் பழகிட்டோம்னா ஒவ்வொரு டைமும் ஆரி ஸ்டாண்டை திருப்பி வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட், அப் அண்ட் டவுன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த டைரெக்ஷனில் வேணாலுமே போட முடியும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த என் மாதிரி ஒரு ஷேப் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் த்ரெட்டே எடுத்துக்கலாம். நானும் டெய்லரிங் பண்ணுற அந்த நார்மல் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை எண்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, தெளிவான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸ் போய் பாருங்கள். நல்லா ஒரு ரவுண்டாக வர மாதிரி நான் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். எந்த பிசுறும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருந்தால் போதும். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. நான் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இது எடுத்துகிட்டு வராது அப்படின்னு அந்த சைஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். த்ரெட்டு ரொம்ப பிசுறாக இருந்துச்சு, இல்லை மேலே இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஷார்ப்பாக கட் பண்ணும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி த்ரெட்டை கீழே பிடிச்சிட்டு மேலே நீடில் வச்சு அதை நம்ம மேலே இழுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் டியூலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். நம்பர் 13, 0.55 mm. இந்த மாதிரி த்ரெட்டை நான் எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப லாங் ஸ்டிச்சஸ் போட வேணாம். பக்கத்துலேயும் ரொம்ப பக்கத்தில் வேணாம். ஒரு மீடியமான லெவலில் ஸ்டிச்சஸ் போடலாம் நம்ம. ரொம்ப சின்னதாக போடலை, ஓரளவுக்கு மீடியமாக தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் இந்த செயின் ஸ்டிச் எப்படின்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம நீடில் உள்ளே விடுறோம், கீழே இருக்கிற த்ரெட்டை வச்சு சுற்றுறோம், கையை பெண்ட் பண்ணி அதை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கும்போது நீடில் எப்படி உள்ளே போகும்போது எப்படி இருக்கணும், வெளியே போகும்போது எப்படி இருக்கணும்னா, உள்ளே போகும்போது அந்த டியூலிப் ஜப்பான் அப்படிங்கிறது உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். வெளியே எடுத்துகிட்டு கீழே இருக்க நூல் வெளியே தெரியும் போது 0.55 mm உங்களை பார்த்துட்டு திரும்ப டியூலிப் ஜப்பான் உங்ககிட்ட வரணும். இதுதான் ஃபார்முலா. ஓகே, நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நல்ல கார்னருக்கு வரும்போது என்ன பண்ணணுன்னா ரொம்ப சின்ன ஸ்டிச் போடணும். ரொம்ப சின்ன ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா இழுத்துட்டு வராது. இதுவே நீங்கள் பெருசான ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அடுத்த சைடு நம்ம திருப்பும்போது இழுத்துட்டு வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. அதனால் எல்லா எட்ஜஸ்லேயுமே கார்னர்ஸ்லேயுமே ரொம்ப ஸ்மால் ஸ்டிச்சஸ் போட்டு தான் நம்ம திருப்பணும். இப்போ நான் ஸ்டாண்டை திருப்பவே இல்லை பாருங்கள், கையை மட்டும்தான் திருப்பி வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிரும். மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் எப்படி ஸ்டிச்சஸ் போட்டிங்களோ அதே மாதிரி நீங்கள் சைட் வைஸும் அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க. இதில் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அதில் அப்படியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் அந்த என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நான் டேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நீடில் நல்லா ஸ்லாண்டிங்காக வச்சு இழுக்க பாருங்கள். நேராக வச்சிங்கன்னா அந்த கிளாத்தோடு சேர்ந்து தான் வரும். அந்த பிளாக் கலரில் இருக்க நூலும் இழுத்துட்டு வந்துடும்.
அதனால் கையை வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக வச்சு வெளியே எடுக்க பாருங்கள். ஓகே, நம்ம வந்து மறுபடியும் எட்ஜுக்கு வந்துட்டோம். நான் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ரொம்ப சின்ன ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். ரொம்ப சின்ன ஸ்டிச் போட்டு திருப்ப வந்து நான் மறுபடியும் மேலே போகிறேன். ஸோ இதுதான் நம்ம எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி தான் வந்து போடணும். எட்ஜஸில் சின்ன ஸ்டிச் போடணும். அப்புறம் போகிற டைரெக்ஷன் எல்லாமே வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு இடையில வந்து ஏதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சு, இடையில வந்து நூல் எடுக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நீடில் வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அந்த நூடில் வந்து நீங்கள் பிடிச்சி திருப்பி ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம இந்த எட்ஜஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம போடுறது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான். அந்த எட்ஜில் மட்டும்தான் அந்த சின்னதாக ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இந்த சின்னதாக போடுற ஸ்டிச்சஸ் நிறைய ஸ்டிச்சஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக நீங்கள் வந்து போட்டு பழகிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து அப்போ பெருசாக போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் அந்த மாதிரி பெருசாக ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த த்ரெட்டு ரொம்ப இழுத்துட்டு வந்துடும். அப்போ உங்களுக்கு நார்மலான ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்காது. ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். ஒவ்வொரு சைடும் வந்து இப்போ இந்த கார்னர்னால் ஷார்ப்பாக இருக்கணும்ல, அப்படி ஷார்ப்பாக இருக்காது. அந்த கார்னர் வந்து ரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த அந்த எட்ஜஸில் மட்டும் ஷார்ப்பாக இல்லாமல் வந்து இருக்கும். அவ்வளோதான். இப்போதைக்கு நான் வந்து இன்னொரு கிளாஸில் வந்து எண்ட் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் அந்த மேலே இழுத்துட்டிங்கன்னா 2 அது சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 த்ரெட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் நார்மலாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. நான் எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸில் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, நம்ம ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் வந்து சர்க்கிள்க்கும் வந்து நீங்கள் கையை வந்து ரொம்ப திருப்பணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி அந்த லைன் பின் தொடர்ந்து வந்தீங்கன்னாவே ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்து வந்துடும். இதில் எங்கேயுமே வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்படி நம்ம இதில் வந்து எட்ஜஸ் கிடையாதுல்ல, அதனால நீங்கள் அப்படி நார்மலாக நீங்கள் வந்து போட்டுட்டு வரலாம். அந்த சர்க்கிளில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து மேலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே ஸ்டெப் தான். மேலே இழுத்துக்கணும். அவ்வளோ பெருசு இழுக்கணும்னு கிடையாது. நீங்கள் சின்னதாக இழுத்துட்டு கூட அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே வந்து இந்த சைடு, அதாவது நான் வந்து போட்டதில் லெஃப்ட் சைடும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரலாம், ரைட் சைடும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வே தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ரெண்டுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைட் சைடே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வந்து வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக்காக கற்றுக்கறனால ரொம்ப ஸ்பீடாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்பீட் வந்து வராது. இது முடிக்கவே உங்களுக்கு 1 டே ஆயிரும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து போடணும்ல. நீங்கள் மெதுவாக பொறுமையாகவே கற்றுக்கலாம். பொறுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது லைஃப் லாங் அது வந்து கரெக்டாக வரும். இல்லைனா நம்ம அவசரப்பட்டு நம்ம வேகமாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியாமல் போயிடும், எப்படி ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப பொறுமையாகவே கற்றுக்கோங்க. நானுமே வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ரொம்ப பொறுமையாக தான் வந்து போடுறேன். இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம இவ்வளோ பொறுமையாக போட்டோம்னா நம்மளால் அது சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறுமையாக வந்து கற்றுக்கோங்க. அப்புறம் போக போக நம்ம வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஜரி த்ரெட்டை வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் ஒயிட் கலர் பென்சில் வச்சே மார்க் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் த்ரெட்லேயே போகிறனால உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து தெளிவாக தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது டார்க்கான த்ரெட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்கான கலரில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்கிங்கை காட்டிலும் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். நான் வந்து ரொம்ப பெருசாக ஸ்டிச்சஸ் போடாமல் மீடியம் இருக்குல்ல, மீடியமை விட கொஞ்சம் சின்னதாக வந்து போடுறேன். அப்போ தான் வந்து சர்க்கிள் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து போட முடியும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது வந்து ஒரு அன்ஈவன் ஷேப் ஆயிரும். நமக்கு வந்து அந்த சர்க்கிள் பர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து கிடைக்காது. பிகினர் லெவலில் இருக்கனால நான் ரொம்ப சிம்பிளான ஷேப்ஸையும் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ஹை லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதில் நான் வந்து மாஸ்டர் ஆகணும், இந்த செயின் ஸ்டிச் வந்து நான் சூப்பராக போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா A4 ஷீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் எல்லாமே வந்து வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஜிக்ஸாக் லைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸ்லாண்டிங் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அது மேலே வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு பார்க்கலாம். அது மேலே அப்படின்னா அதை வந்து ட்ரேஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு பார்க்கலாம். எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த கிளாஸில் வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து நான் அந்த என் ஷேப் இருக்குல்ல, இது வந்து நான் எடுத்திருக்கேன்.
இது ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் போய் எண்ட் பண்ணுறோமோ, அது வந்து கன்டினியூஸாக வந்து இருக்கணும். அதாவது நான் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து வரைகிறேன் அப்படின்னா, எவ்வளோ தூரம் என்னால் கன்டினியூஸாக வந்து அந்த ஸ்டிச் போட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிற பார்த்து தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து மேலேருந்து கீழே ஸ்டிச்சஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா, அந்த எண்டு கிட்ட வந்தோடனே நான் என்ன பண்ணிடணும்னா எண்ட் நாட் போட்டுறணும். மறுபடியும் சைடில் வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண கன்டினியூஸாக ரொம்ப தூரம் போக முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கீழேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து எட்ஜ் பார்ட்டுக்கு வந்து வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எட்ஜ் பார்ட்டுக்கு வந்தோடனே சின்னதாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு நம்மளோட டைரக்ஷன் வந்து நம்ம திருப்ப போகிறோம். இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப சின்னதாக வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாக போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த எட்ஜ் மட்டும் இழுத்துட்டு இருக்கும். அதனால அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த எட்ஜில் வந்து நமக்கு வந்து கிடைக்காது.